மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி சீக்கிரம் சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னுங்க மெசேஜ் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு காவேரி கேட்டுட்ருக்காங்க. நான் இதுக்கு உனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும், என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கங்க, நான் கர்ப்பமாக இருக்கிறதா அம்மா கிட்ட சொல்லிட்டேங்க அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் அம்மா கிட்ட வந்து பேச சொல்லுவேன், அடுத்து நீ வரமாட்டேன், இதுக்கு போயிட்டு நான் இதுக்கு நீ சொன்னதெல்லாம் சந்தோஷப்பட்டு கேட்டுட்டு அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. உடனேவும் சாரதா யாருடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் தாம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோனே, கூட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வேகமா சாரதா வாங்கி ஃபோனை பேசுகிறாங்க. தம்பி நீங்கள் வர முடியுமா வீட்டுக்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் என்ன அத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நேரில் தான் பேசணும், நேரில் வாங்க அப்படின்னு சாரதா சொன்னோனையும், சரி இப்போ வந்துடுறேன் அப்படின்னு உடனேவும் ஃபோனை வச்சிடுறாங்க. என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அந்த தம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ வந்துடுமா அப்படின்னு சாரதா சொன்னதும், உடனேவும் இங்கே விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க கிளம்பி. வீட்டுக்கு வந்ததும் சாரதா வந்துட்டு, வாங்க தம்பி உள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதான் உங்களை கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் என்ன பேசணும் என்கிட்ட சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க தம்பி, இத்தனை நாளாக என்கிட்ட அவள் கர்ப்பமாக இருக்கதே மறைச்சிட்டான். இப்போ அவள் சொல்லும்போது எனக்கே என் பொண்ணு மேலே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இத்தனை நாளாக வந்து அவள் காசு வாங்கிக்கிட்டு உங்க கூட பொண்டாட்டியாக நடிச்சுக்கிட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை வந்துச்சுன்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அதனால என் பொண்ணு மேலே நான் சந்தேகப்பட வேண்டியதாயிடுச்சு. இங்கே சொல்லாமல் கொள்ளாமல் அவன் கூட போயிட்டு குடும்பம் நடத்திட்டு வந்தியா அப்படின்லாம் தப்பாக பேசினேன். எனக்கே எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு தெரியுமா, இந்த மாதிரி என் பொண்ணு மேலே கேள்வி கேட்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, அப்படிலாம் நீங்கள் காவேரி தப்பாலாம் நினைக்காதீங்க அத்தை, நாங்க புருஷன் பொண்டாட்டியா ஒருத்தர் மனசு புரிஞ்சு வாழ ஆரம்பிச்ச பிறகு தான் அந்த குழந்தையெல்லாம் வந்துச்சு. நீங்க காவேரிய வீணா தப்பா பேச வேண்டிய அவசியம் கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் சாரதா இருந்துகிட்டு, இங்க பாருங்க தம்பி, காவேரிய பெத்தவன் நானு. அப்படி இருக்கும்போதே அவ கன்சீவா இருக்கான்னு சொல்லும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது உங்க தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு நீங்க காவேரி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனேவும் அதெல்லாம் கண்டிப்பா எங்க தாத்தா பாட்டி ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல தம்பி, பெத்தவளா இருந்து எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு காவேரி மேல. அப்படி இருக்கும்போது அவங்க ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா காவேரி மேல அவங்க செம கோவமா இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கைய விட்டு விலகி வைக்கணும்னே முடிவு எடுத்துட்டாங்க தெரியுமா அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துகிட்டு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க தான் வந்து விவாகரத்து பண்றதுக்கு சம்மதம் சொன்னதா சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்லயே சைன் போட சொல்லி இங்க வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. என்ன அத்தை சொல்றீங்க, இது எனக்கு தெரியவே தெரியாது. நான் காவேரி கிட்ட அன்னைக்கு கோவில்ல பேசிட்டு எனக்கு மனசு சரியில்ல அப்படின்ட்டு நான் வந்து வெளியில போனேன். அத பாட்டி காரணம் காமிச்சு இங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்க பாட்டிய நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவங்க என் மேல உள்ள அக்கறையினால இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அததான் நானும் சொல்றேன் தம்பி. காவேரி அந்த வீட்டுக்கு வந்தா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. அவங்க எல்லாரும் ஒரு சந்தேக பார்வையா தான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காவேரி உங்க வீட்ல நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி அனுப்ப மாட்டேன்னு சாரதா சொல்றாங்க. உடனே அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரதா வந்துட்டு, ஆனா இன்னொன்னு, நீங்க காவேரி கூட சேர்ந்து வாழணும்னா செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னனாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். காவேரி என் கூட வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க காவேரியோட சேர்ந்து என் வீட்ல இங்க இருப்பீங்களா? உங்களுக்கு அது சம்மதமா? அப்டி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஒன்னவும் விஜய் இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க அத்த? நான் காவேரி எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் அத்த. தாத்தா, பாட்டி காவேரி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சாலே அவங்க மனசு மாரி ஏத்துக்குவாங்க. நீங்க எதுக்கு அத்த இப்டி சொல்றீங்க?" அப்டி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "இல்ல, எல்லாம் காரணமா தான் சொல்றேன். நீங்க வந்து என் பொண்ணோட இந்த வீட்ல இருப்பீங்களா? குமரன் தம்பி எப்படி இங்க இருக்கிறாங்களோ, அத மாதிரி உங்களால இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னால தாராளமா இருக்க முடியும் அத்த. எனக்கு மாமியார் வீடா இருந்தா என்ன, உங்களையும் நான் அம்மா மாதிரி தான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல அத்த. தாராளமா காவேரியோட இந்த வீட்ல என்னால இருக்க முடியும். ஆனா பாட்டி, தாத்தா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடலாமே" அப்படிங்கிறாங்க. "உங்க பாட்டி, தாத்தா கிட்ட இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க. வீணா எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு, இந்த டிவோர்ஸ் விஷயத்த பத்தியும் நீங்க போயிட்டு உங்க பாட்டி, தாத்தா கிட்ட சொல்லி சண்டை போட வேணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நாங்க உங்ககிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணணும்னு தான் அவங்க நெனைப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் தம்பி. நீங்க இங்க காவேரியோட சேர்ந்து வாழ்வீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்த. நான் காவேரியோட சேர்ந்து இந்த வீட்லயே நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா கிட்ட சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. குமரன் வந்துட்டு, "என்ன அத்த நீங்க பேசுறீங்க? விஜய் எப்படி இந்த வீட்ல இருப்பாரு? அவர்கிட்ட போயிட்டு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குமரன். உடனேவும் பாட்டி இருந்துட்டு, "என்ன விஜய் கிட்ட போய் சாரதா இப்படி கேட்டுட்டு இருக்க? அவங்க வீட்ல இருந்தா தான் நல்லது. இங்க எப்படி அவங்க இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கங்காவும், "இந்த அம்மா ஏன் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு திரியிறாங்கன்னே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "எல்லாம் காரணமா தான் சொல்றேன்." எல்லாம் என்ன சொல்றாங்க உங்க பாட்டி? "நீங்க வச்சிருக்க சொத்துனால
அதான் வந்து நாங்க ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு காவேரி அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனா தானே என் பொண்ணு அந்த சொத்தெல்லாம் ஆசைப்படுறான்னு நெனைப்பாங்க. நீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? அதனால தான் நான் வந்து உங்கள இந்த வீட்ல இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், சரிங்க அத்த நீங்க சொல்ற மாதிரியே நான் இந்த வீட்ல இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அவ காவேரி இருந்துட்டு, "அது எப்படிம்மா அவரு இந்த வீட்ல இருப்பாரு? அவரால இருக்க முடியாதும்மா" அப்படிங்கிறாங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, "காவேரி நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல என்னால இருக்க முடியும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எனக்கு உன் கூட இருந்தா போதும். உன் கூட இருந்தா மட்டும் தான் நான் சந்தோஷமா இருப்பேன். நீ என்ன விலகி விலகி போ சொல்லும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ வலிச்சுச்சுன்னு தெரியுமா? இப்ப தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. உடனேவும் "சரிங்க தம்பி. இப்பவே நீங்க இந்த வீட்டுக்கு வரலாம். காவேரியோட சேர்ந்து நீங்க வாழலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல." அப்படி சொல்லிட்டு சாரதா சொன்னதும், காவேரி "அம்மா நான் உங்க கூட பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜய் கிட்ட. "என்ன விஜய் அம்மா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டே இருக்கீங்க. பாட்டியும், தாத்தாவையும் அங்க விட்டுட்டு நீங்க எப்படி விஜய் இங்க இருப்பீங்க? அவங்க கிட்ட நீங்க உண்மைய சொல்ல வேண்டாமா?" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணுல நான் உண்மைய சொன்னேன்னா, அங்க பிரச்சனை தான் வரும். நானு இங்கேயே இருக்கிறேன். அது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எங்க இருக்கியோ அங்க தான் என்னால இருக்க முடியும் காவேரி. இதனால உன்ன பிரிஞ்சு இருந்தது போதும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உன்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு. அதுவே போதும். இப்பனாச்சும் அத்தை மனசு மாறிருக்காங்களே. அதே மாரி ஒரு நாள் பாட்டியும், தாத்தாவும் மனசு மாறி நம்மள ஏத்துக்குவாங்க. பாட்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா தாத்தா இப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்ல. தாத்தா எப்படியும் சொல்லியிருப்பாங்க பாட்டிகிட்ட. ஆனா பாட்டி அத கேட்கிற மனநிலையில இருந்திருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப நீங்க பெட்டி படுக்கையே எடுத்துட்டு இங்க வந்தீங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நான் சொல்லிட்டே வந்துடுறேன் காவேரி அவங்க கிட்ட. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிறாங்க. உடனேவும் விஜய அப்படியும் ஏமாத்தி மனச மாத்தி எங்க கூடயே வச்சுக்கிட்டோம்னு அவங்கலாம் தப்பா பேசுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. "அப்படிலாம் யாரும் தப்பா பேச நான் விட்டுருவேனா? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போறாங்க. என்ன இங்க விஜய் வந்து வீட்டுக்கு வந்ததும் தாத்தாவும், பாட்டியும் "என்னடா 4 நாள் கழிச்சு வருவேன்னு சொன்ன. சீக்கிரமா வந்துட்ட. இப்போ மனசெல்லாம் சரியாயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. மனசெல்லாம் சரியாயிடுச்சு பாட்டி. மறுபடியும் ஒரு ட்ரிப்பு கிளம்ப போறேன்." அப்படிங்கிறாங்க. உடனேவும் எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அதான் காவேரி வீட்டுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே "அவ வீட்டுக்கு எதுக்கு? அவளால தான் உனக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. அவளால தான் மனசு கஷ்டப்பட்டு நீ வெளியில போயிட்டு வந்த. அப்படி இருக்கும்போது அவ வீட்டுக்கு எதுக்கு போற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "நீங்க தானே பாட்டி காவேரி கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. இந்த சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்து விஜய மடக்கி போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதான் காவேரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்க அம்மாவும். இந்த சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. அதனால அந்த வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க இங்கேயே வந்து இருந்துக்கோங்க." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் காவேரி வீட்ல இருக்க போறேன் அப்படின்னு விஜய் சொன்னதும், தாத்தா "என்னடா என்னடா விஜய் இப்படி சொல்ற?" அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. ஆமா தாத்தா பாட்டி போயிட்டு அந்த வீட்ல டிவோர்ஸ்லாம் கேட்டுருக்காங்க. அதுவும் என்னோட சொத்து பத்துக்கு தான் ஆசைப்பட்டு தான் காவேரி எனக்கு டிவோர்ஸ் குடுக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் தப்பாலாம் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால காவேரி இந்த வீட்டுக்கு எப்படி கூட்டு வர முடியும்? அதனால நான் காவேரி வீட்ல இருக்க போறேன் அப்படின்னு விஜய் சொன்னதும், தாத்தா இருந்துகிட்டு சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் என்னங்க அவன் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. நீ எங்க நான் சொன்னதுக்கு சரி சரின்னு கேட்டியா? நீயா முடிவு எடுத்துட்டு போன. அதான் விஜயா முடிவு எடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சரிங்க பாட்டி. தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போறாங்க. இங்க பாட்டி இருந்துகிட்டு என் பையன் பேரன கைக்குள்ள போட்டு வீட்டுக்குள்ளே வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாளாம். அந்த காவேரினால தான் இவ்ளோ பிரச்சனைன்னு நானு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சித்தியும் வர்றாங்க. வந்துட்டு "என்ன விஜய் நீ எதுக்கு பாட்டி, தாத்தா விட்டுட்டு போக போற? வயசான காலத்துல தாத்தா, பாட்டி கூட இருக்காம இப்படி பண்றியே?" அப்படிங்கிறாங்க. "சரி நீங்க தாத்தாவும், பாட்டியும் பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க. விஜய் கிளம்பி இங்க சாரதா வீட்டுக்கு வந்தோனயும், காவேரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு, "வாங்க" அப்படி சொல்லிட்டு விஜய வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. உடனேவும் இங்க காவேரிக்கும் சந்தோஷம், விஜய்க்கும் சந்தோஷம். விஜய் நம்ம கூட சேர்ந்து வாழ போறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.